வேங்கை வயல் சம்பந்தமான நிகழ்வுகளை கூர்ந்து கவனிக்கிற பொழுது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற மூவர் யார் பாதிக்கப்பட்டார்களோ அந்த பகுதியை சேர்ந்தவர்களாக இருக்கிற காலகட்டத்தில் இந்த குற்றம் சாட்டுதல் மற்றும் இந்த வழக்கை முடித்து வைப்பதற்கான ஒரு பார்வையாக பார்க்கப்படுகிறது. ஆனால் இது தொடக்கமாக அமைந்துவிடப் போகிறது என்பது என்னுடைய பார்வை. பெரும்பாலான நிகழ்வுகளில் ஆளும் கட்சி சில முடிவுகளை எடுக்கலாம். அந்த முடிவுகள் தரவுகளின் அடிப்படையில், ஆதாரங்களின் அடிப்படையில் அந்த முடிவுகள் எட்டப்படுகிற பொழுது அந்த முடிவுகள் உடனடியானதாக இருக்க வேண்டும். ஒரு பாதிக்கப்படுகிற நிலையில் இருக்கிற ஒரு சமூகத்தில் இருக்கிற ஒரு மக்கள் மீது குற்றம் சாட்டுவது என்பது தொடக்கத்திலே முடிந்துவிடும். 2 ஆண்டுகளுக்கு பிறகு குற்றம் சாட்டப்பட வேண்டியது அல்லது குற்றப்பத்திரிகையில் அவர்களுடைய பெயர்களை சேர்த்து இந்த வழக்கை முடித்து வைக்க வேண்டுகிற ஒரு சூழலை உருவாக்குவது என்பது ஆளும் கட்சிக்கு மிகப்பெரிய பலகீனத்தை ஏற்படுத்தும். இது ஒரு தொடக்க புள்ளியாக இருப்பதாக பார்க்கிறேன். விஜய் மாநாடுகளிலிருந்து தொடக்கத்திலிருந்து மாநாடு தொடக்கம், பிறகு அம்பேத்கர் நூல் வெளியீடு, அதனைத் தொடர்ந்து பல நிகழ்வுகளின் அடிப்படையில் பார்க்கிற பொழுது பலவீனப்பட்டு இருக்கிற அதிமுகவினுடைய வாக்கு வங்கியாக இருக்கிற தாழ்த்தப்பட்ட மற்றும் மிக பழங்குடியின மக்களுடைய வாக்குகளில் இருக்கிற வாக்குகள் ஒருங்கிணைவதும் அது எந்த பகுதியை நோக்கி நகருகிறது என்பதை பொறுத்துமான சில முடிவுகளோ அல்லது சில திட்டமிடல்களோ நகர்வுகளும் நகர்த்தப்படுவதாக அனுமானிக்கிறேன். இது வருகிற 2026 தேர்தலில் அந்த வாக்குகள் எதை நோக்கி கொண்டு செல்லப்பட வேண்டும் என்கிற தெளிவான ஒரு பார்வையை நோக்கி இந்த நகர்வுகள் இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் பட்டியலின மக்களினுடைய வெறுப்பை சம்பாதிக்கிற முறையிலான குற்றப்பத்திரிகையை அந்த காவல்துறை அல்லது அதை ஒட்டிய சிலருடைய முடிவுகளாக அமைந்திருக்கிறது. இந்த காலகட்டத்தில் இதை மற்றவர்கள் ஒரு கருவியாக பயன்படுத்தி பட்டியலான மக்கள் இந்த அரசின் மீது வெறுப்புணர்வை ஏற்படுத்துகிற வகையிலே சில முடிவுகளை ஏற்படுத்த முடியும் அல்லது அதுக்கான வாய்ப்புகளை நல்கி இருக்கிறீர்கள். ஒரு வழக்கு என்பது அந்த வழக்கினுடைய குற்றம் சாட்டப்படுகிற நபர்கள் மீது முகாந்திரங்கள் இருக்க வேண்டும். அந்த முகாந்திரம் சரியான முகாந்திரங்களாக இருக்க வேண்டும். அதாவது மெட்டீரியல் எவிடன்ஸ் அல்லது கொலாபரேட்டிவ் எவிடன்ஸ் அல்லது கண்கண்ட சாட்சியங்கள். இதன் அடிப்படையிலே அந்த முடிவுகள் எட்டப்பட்டதாக இருந்தால் அந்த முடிவுகள் முன்கூட்டியே வெளியாக இருக்க வேண்டும். 2 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த முடிவுகள் எட்டப்படக்கூடாது. அப்பொழுது இங்கே ஒரு கட்சி சார்ந்து ஒரு வெளியான ஒரு காணொளியை ஆதாரமாக கொண்டு அதன் அடிப்படையில் அந்த மக்களிடமிருந்து பெறப்படுகிற கன்ஃபெஷன் என்று சொல்லப்படுகிற ஒப்புதல் வாக்குமூலம் என்பது மட்டுமே ஆதாரமாக இருக்காது. இதை மட்டும் கொண்டு நீதிமன்றங்களில் இந்த வழக்கை நீங்கள் நடத்துவீர்களானால் முகாந்திரமற்று மெட்டீரியல் எவிடன்ஸ்கள் இல்லாமல் ஒப்புதல் வாக்குமூலங்கள் மீது அந்த வழக்கை நீங்கள் நடத்துவீர்களானால் உங்களுக்கு தோல்வியை மட்டும்தான் அந்த வழக்கு கொடுக்கும். ஸோ அதன் அடிப்படையில் இந்த வழக்கு பின்னாளில் ஆளும் அரசுக்கு பெரும் பின்னடைவை தந்துவிடப் போகிறது. அதனால் அதையெல்லாம் ஆலோசித்து இந்த வழக்கை நகர்த்துவது ஆளும் அரசுக்கு சரியாக இருக்கும். பட்டியலின மக்களினுடைய வெறுப்பை சம்பாதிப்பதிலிருந்தும் தப்பிப்பதற்கான ஒரு வழியாக பார்க்க வேண்டும். அதிமுக பலவீனப்பட்டு இருக்கிற காலகட்டத்தில் இந்த மாதிரியான நிகழ்வுகள் மிகப்பெரிய தவறான சிந்தனையற்ற ஒரு போக்காக நான் பார்க்கிறேன்.